வாங்க வாங்க கேமரா டெக். ஓகேங்க, ஓகே. அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கு இரண்டாவது நாளாக வேளாண் பட்ஜெட் வாசிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா வேளாண் துறையில் இருக்கிற எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க. இத்தனை கோடி அதுக்கு ஒதுக்கீடு, இத்தனை கோடி இதுக்கு ஒதுக்கீடு என்று ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வாசிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. இந்த வாசிக்கப்பட்ட அத்தனையும் நிச்சயம் அத்தனை கோடிகள் அதுக்கு ஒதுக்கப்பட்டு செயல் வடிவாகணும். அப்பதான் இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நாங்க தேமுதிக எஸ்பெஷலி எதிர்பார்த்தது தமிழ்நாடு முழுக்க கிராமம் வாரியாக பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை. அது இன்னைக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து தரப்படும் என்ற எந்த அறிவிப்புமே கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்பை நம்பி இருக்கும் எத்தனையோ கோடி பெண்களுக்கு அந்த அறிவிப்பு இல்லாதது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நெல் கதிர்கள் விளைஞ்சி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அதை கிடங்குகள் இல்லாம திறந்த வெளியில மூட்டை கணக்கில் அறிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நான் பலமுறை அறிக்கை கொடுத்திருக்கேன். பட் அதுக்கான கிடங்குகளுக்கோ அதை பத்திரப்படுத்துறதுக்கான அறிவிப்பு எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலயும் திறந்த வெளி நெல் கிடங்குகள் இன்னைக்கு பயிர் பண்ணி அதை கொண்டு வச்சு அது மழையில நனைஞ்சு முளை விட்டு அது நாசமாகுகின்ற நிலைமை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதற்கான அறிவிப்பு இல்லாததை தேமுதிக கடுமையாக நாங்க கண்டிக்கிறோம். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டாலே நெல், கரும்பு, வாழை, தென்னை இது போன்ற பல்வேறு விதமான பயிர்கள் அதுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஊக்கப்படுத்துவதற்கோ இன்னும் அந்த விளைச்சல்களை அதிகப்படுத்துவதற்கோ நம்மளுடைய விவசாயிகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று பயிரிடுவதற்கோ எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க நாங்கள் டிராவல் பண்றோம், நீங்களும் பண்றீங்க. எங்க பார்த்தாலும் கருவேல மரம் தான் இருக்குது. அதனால யாருக்கு என்ன பலன்? ஒரு அரசாங்கம் என்பது கருவேல மரங்களும் இன்னைக்கு புறம்போக்கு நிலங்களும் வீணாக இருக்கின்ற லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை சீர்படுத்தி யாருக்கெல்லாம் நிலையிலையோ அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலம் குத்தகைக்கு விட்டு அதை விளைநிலங்களாக மாற்றி அதுல ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கலாம். இது போன்ற ஒரு வித்தியாசமா மாற்றமா ஒரு இன்னோவேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். தேமுதிக எதிர்பார்த்துச்சு. பட் அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. நேற்று அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகட்டும், இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஆகட்டும், பல ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து ஜஸ்ட் அதே திட்டங்கள் தான் பெயர் மற்றும் மாற்றப்பட்டு அதற்கு திருப்பி ஒரு திட்டமாக அறிவிச்சிருக்காங்களே ஒழிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன இந்த ஆட்சி எந்த மாற்றமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. இன்னைக்கு நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம போறோம். எங்க போனாலும் இந்தியாவில் தயாரிக்கின்ற உணவுப் பொருட்கள், அதாவது விளைநிலங்களில் உருவாகின்ற அந்த விளை பொருட்களை யாரும் வாங்குறது இல்ல வெளிநாட்டுல. நான் கூட கேட்டேன், ஏன் இந்தியன் நம்மளுடைய ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? எல்லாமே உரம், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனால வெளிநாடுகளில் இந்திய உணவு தானியங்களுக்கும் சரி, இந்தியாவில் தயாரிக்கப்படும் அந்த உணவு பொருட்களுக்கு எங்குமே மார்க்கெட் கிடையாது. அதனாலேயே எங்கேயுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இயற்கை உரத்தை நம்ம ஊக்கப்படுத்தணும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாத ஆரோக்கியமான ஒரு உணவு முறையை நாம கொண்டு வரணும். அப்போ வெளிநாடுகளுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம விவசாயிகளின் வாழ்வாதாரமும் உயரும், அவங்க வாழ்க்கைக்கு வேண்டிய வருமானமும் வரும். இன்னைக்கு விவசாயிகள் ஏன் கஷ்டப்படுறாங்க? அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குற அந்த பயிருக்கு உரிய விலையே கிடைக்கலையா அவங்களுக்கு? அதனாலதான் இன்னைக்கு கடனாளிகளாக தற்கொலை செய்து கொண்டு தங்கள் உயிர்களை மாற்றிக்கொள்ள இருக்கு. அந்த அளவு இன்னைக்கு விவசாயிகள் இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றி ஒரு இன்னோவேட்டிவா ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம விவசாயத்தை கொண்டு செல்வதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை. நம்ம இந்தியா எப்பவுமே சரி, அதுவும் தமிழ்நாடு எஸ்பெஷலி விவசாயம் சார்ந்த பூமி. நம்மளுடைய பேக் போனே நம்மளோட அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் தான். ஆனா அந்த அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு ஸ்லோவா குறைந்து கொண்டே போகுது. எல்லா இடமும் விளைநிலங்கள் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம உரிய விலை கிடைக்கிறது கிடையாது. எங்கு பார்த்தாலும் பயிர் நாசனம் ஆகும்போது அதுக்கான பயிர் கடன்கள் தள்ளுபடி இல்லை என்று பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு மாட்டியிருக்காங்க. இன்னைக்கு காவேரி தண்ணி இப்பதான் வருது, இது கடைமடை வரைக்கும் போகணும். சம்பா சாகுபடி முடிஞ்சு குறுவையும் ஆரம்பிச்சாச்சு, இன்னும் பயிர் பண்ண முடியல. அப்போ அதை நம்பி வாழும் விவசாயிகளுக்கு வேற என்ன ஆதாரம் என்பது ஒரு கேள்விக்குறி இருக்கு. அது மாதிரி இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு அறிவிக்கப்படல. ஏற்கனவே அறிவிச்ச திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ், நான் நேத்தே சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புக்கானது இன்னைக்கு வேளாண், அதாவது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு நிறைய கொண்டு வருவாங்க, அறிவிப்பாங்கன்னு நினைச்சேன். கோஆபரேட்டிவ் சுகர் ஃபேக்டரி மட்டும் சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சிக் யூனிட்ஸ் எத்தனை இருக்குன்னு நம்ம லிஸ்ட் எடுப்போம். அது சுகர் ஃபேக்டரிஸா இருக்கட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், அதே போல இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு, சோளம், இது மாதிரி அக்ரிகல்ச்சர் சார்ந்து எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு நலிவுட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அந்தந்த மாவட்டத்தில் விளைகின்ற அந்த விளைபொருட்களுக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு நலிவுற்று இன்னைக்கு சிக் யூனிட்ஸா செயல்படாத ஃபேக்டரிஸை மீண்டும் அதை உருவாக்கி செயல்படுத்தினாலே நம்ம மக்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கோ சென்னைக்கோ மைக்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க மாவட்டத்திலே அவங்கவுங்க சிறப்பா வாழலாம். ஆனா அதுக்கான அறிவிப்பே எதுவுமே கிடையாது. அதனால இன்னைக்கு சிக் யூனிட்ஸை நிச்சயம் இம்ப்ரூவ் பண்ணி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயம் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இது மாதிரியான எந்த அறிவிப்புகளுமே கிடையாது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் எந்த மாற்றமோ எந்த விதமான வித்தியாசமான ஒரு பட்ஜெட்டாக எங்களால பார்க்க முடியவில்லை. மார்க்கெல்லாம் இப்ப நான் கொடுக்க மாட்டேங்க. நேத்து இதே கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. ஏன்னா இப்பதான் அவங்க படிச்சிருக்காங்க, வாசிச்சிருக்காங்க, நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிற மாதிரி வாசிச்சிருக்காங்க. இன்னைக்கு இது வெறும் நம் சொல்லாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். இது என்றைக்கு செயலாக்கம் பெற்று ஒதுக்கப்பட்ட கோடிகள் மக்களை போய் சேர்ந்து அதனால் எப்ப மக்கள் பெனிஃபிட் ஆறாங்களோ அன்னைக்கு நீங்க கேளுங்க, இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மார்க் நம்ம தரலான்னு அன்னைக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு எந்த மார்க்கும் நம்ம சொல்ல முடியாது. செயல்படுத்தணும். இப்ப அதுதானே நான் சொன்னேன். இப்ப நான் சொன்னது அதுதானே. அரசு கிட்ட இருக்கிற தரிசு நிலங்கள் இன்னைக்கு வெறும் கருவேல மரங்கள் முளைத்து யாருக்குமே பலனளிக்காத நிலங்களா இருக்கு. இன்னைக்கு அடுத்த ஜென்மத்துல நான் விவசாய குடும்பத்துல பிறக்கணும்னு சொல்றாரு முதலமைச்சர். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் விவசாய குடும்பத்துல பிறந்து விவசாயிகளாக இருந்துதான் இன்னைக்கு கேப்டன் மனைவியா தேமுதிகவின் பொதுச் செயலாளர் இங்க நிக்கிறேன். அது நாங்க மார்தட்டி பெருமையோட சொல்லுவோம் விவசாய குடும்பம். ஆனா நம்ம முதலமைச்சர் இப்ப என்ன சொல்றாரு, அடுத்த ஜென்மத்துல பிறக்கணுங்கிறார். அவர் நினைச்சா இப்ப அவர் முதல்வர், இந்த ஜென்மத்திலே அவர் இன்னும் சிறப்பா விவசாயிகளுக்கு செய்ய முடியுமே. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி யாருன்னா விவசாயி தான். இன்னைக்கு எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவோ நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சாப்பாடு நம்ம சோத்துல கை வைக்கணும்னா அவங்க சேத்துல இறங்குனாதான் முடியும். அதற்கு என்ன வழி? அதை தான் நான் சொல்றேன். இன்னைக்கு கவர்மெண்ட் நினைச்சா எது வேணாலும் கொண்டு வர முடியும். புதுசா இன்னோவேட்டிவா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுங்க. வெளிநாட்டுல எல்லாம் இன்னைக்கு பல டன் இன்னைக்கு உற்பத்தி ஆகுது, தரமான உணவு உற்பத்தி ஆகுது. ஏன் நம்மளால பண்ண முடியல? ஏன் இந்திய உணவுகளை ஏற்றுமதி செய்ய முடியல? ஃபெர்டிலைசர் அதெல்லாம் மாத்துங்க. தரிசு நிலங்களை விளை நிலங்களா மாத்துங்க. எத்தனையோ கோடி மக்கள் இன்னைக்கு விளை நிலங்கள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விளை நிலங்களை குத்தைக்கு விடுங்க கவர்மெண்ட். ஆடு மாடு நீங்க இலவசமா தர்றீங்கன்றீங்க. இது ஏற்கனவே பல ஆண்டுகளா இருக்கிறதா, வரவேற்கிறோம். ஆடு மாடு கோழி இது மட்டும் கிடையாது, மீன் பறவை நம்ம வளர்க்கணும். அது மூலம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அவங்களுக்கு வரும். இதுக்கு அப்பாற்பட்டுங்க இன்னும் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில். நான் டைம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனாலதான் சொல்றேன். உப்பளங்கள் இது யாருமே மைண்ட்ல எடுத்துக்கிறதே கிடையாது. அந்த உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு நம்ம சொல்றோம். அந்த உப்பளங்களை தயாரிக்கும் உப்பளத்தை உற்பத்தி செய்பவர்கள் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க என்பதை நேரா போய் பார்த்தாதான் தெரியும். நான் நேரடியாக சென்று அந்த களத்துக்கே சென்று அவங்களுடைய கஷ்டத்தை நாங்க பார்த்திருக்கோம்.
அந்த உப்பளத்துல இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் நிச்சயம் ஹெல்ப் பண்ணும். அதனால என் கவர்மெண்ட் எந்த வருமானம் இல்லைன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க நீங்க போடுங்க ஒரு குத்தகை 5000 ஒரு 10,000 ஒரு ஏக்கருக்கு போடுங்க. அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பனை தொழில் அதை நம்பி இருப்பவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இங்க நம்ம கள்ளு இறக்கணும் என்று விவசாயிகள் பல ஆண்டுகளா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அந்த கல்லை இறக்குனா அதன் மூலம் எங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் என்று. ஏன் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு நம்ம இளநீரை ஊக்கப்படுத்துங்க. பதப்படுத்தப்பட்ட அத கல்லு எல்லா இடத்துலயும் நம்மளுடைய ரேஷன் கடையில இருந்து சாதாரணமா அனைவரும் குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் ஒரு ஹெல்த் ட்ரிங்கா அதை நீங்க கன்வெர்ட் பண்ணி கொடுங்க. விவசாயிகளும் அதனால நல்லா இருக்க முடியும். இது போன்ற நிறைய விஷயம் இருக்குங்க. அதனால இன்னைக்கு சிக் யூனிட்ஸை நிச்சயம் இந்த அரசு கவனத்துல கொண்டு நிச்சயம் இளைஞர்களுக்கும் மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பை தரணும். 100 நாள் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும். பெண்களும் விவசாயத்தில் ஈடுபடுத்துவன்றாங்க. ஏற்கனவே நிறைய 90% பெண்கள் விவசாயத்தில் ஆல்ரெடி இருக்காங்க. பட் அவங்க சம்பாதிக்கிறது அவங்களுக்கு பத்தாது. அதனாலதான் இன்னைக்கு ரேஷன் பொருளையும் இவங்க கொடுக்கின்ற பெண்களுக்கான உரிமை தொகைக்காகவும் இன்னைக்கு பெண்கள் போராடுற நிலைமை. அதனால பெண்கள் சுயமா சம்பாதிக்கணும்னா விவசாயத்துறையில பெண்களை எல்லா விதத்திலையும் மேம்படுத்தணும். அதுக்கு அரசு உறுதுணையாக இருக்கணும். அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயி மகனா பிறக்கணும்ன்றதுல இப்பவே மக்கள் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. நீங்க நினைச்சா இன்னையிலிருந்தே நீங்க விவசாயியா மாறலாம். நீங்க மாறுங்க. விவசாயிகளுக்கு உண்மையான முதல்வராக இருங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.